ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம அகேஷியா அப்படின்ற ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, திருமணமாயி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத ரெண்டு தம்பதி ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த பையன் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வருது. அதனால அவன் வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிடுறான். அந்த பையன் போன பிறகு அவங்க வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கதையை தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மியூசியமா காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அங்க இருக்கிற ஓவியத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணும் ஹீரோயினை பார்த்த பிறகு, உங்களுக்கு இது கஷ்டமான வேலைன்னு தெரியும், ஆனா இதுல பெஸ்ட் யாரை வரைஞ்சது நீங்க தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்பதான் இந்த டிராயிங்கை பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல, இது வரைஞ்சது ஒரு பையன், கண்டிப்பா அவன் கஷ்டப்பட்டுதான் வரைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஓவியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓவியத்தை பத்தி ஹீரோனுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. கண்டிப்பா அந்த பையன் ஜீனியஸா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட கணவர், அவரு ஒரு டாக்டர். அவர் இப்போ சிஸ்டம்ல குழந்தை எப்படி தத்தெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஹீரோயின், அவங்க கணவர், அவங்க மாமனார், 3 பேர் தான் இருக்காங்க. ஹீரோவும் அவங்க மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையில பேசாம ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமா, இதை பத்தி நான் ஆல்ரெடி என் அப்பாயிட்டையும் பேசிட்டேன், அவரும் ஓகே தான் சொல்றாரு, நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் போது ஹீரோனே கோவப்படுறாங்க. இந்த விஷயத்த என்கிட்ட முதல்ல சொல்லாம நீங்க எப்படி உங்க அப்பா கிட்ட சொன்னீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணவரோட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அவங்க மாமனார் வருவாரு. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஹீரோனிக்கு சில அட்வைஸ் பண்ணும்போது, ஹீரோனியும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், கோவப்பட்டிருக்க கூடாது, இங்க நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றாங்கன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்காக அனாதை இல்லத்துக்கு போறாங்க. ஹீரோயின் செவுத்துல ஒட்டப்பட்டு இருக்கிற ஓவியத்தெல்லாம் பாக்குறாங்க. அது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆனா அதுல ஒரு ஓவியம் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இது வரைஞ்சது யாரு, அவங்க நான் பாக்கணும்னு சொல்லி ஹீரோனி ஆசைப்படுறாங்க. அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த பையன் சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கு, இவனுக்கு 6 வயசு ஆகுதுன்னு சொல்லி ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் ஒரு மரத்தை வரைஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோனியும் அவனை பார்த்தோட பிடிச்சு போயிடும். அதனால அவனையே தத்து எடுத்துப்பாங்க. அடுத்த நாள் அந்த குட்டி பையனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அந்த குட்டி பையன் இந்த வீட்டுக்கு புதுசா வரனால கொஞ்சம் ஷையாவே இருப்பான். அப்பதான் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பழைய மரம் இருக்கும். இலைகளே இல்லாம காஞ்சு போயிருக்கும் அந்த மரம். அந்த மரத்தை அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். அந்த மரத்து கூட உட்காந்து பேசுவான். அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற பூச்செல்லாம் தூக்கி போடுவான். இதை அவங்க தாத்தாவும் பார்த்துருவாரு. என்ன தம்பி பண்ற அப்படின்னும் போது, மரத்து மேல பூச்செல்லாம் ஏறுதுன்னும் போது அவங்க தாத்தாக்கும் அந்த குட்டி பையனை ரொம்பவும் பிடிச்சிடும். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா, அந்த மரத்துல ஏதோ ஒரு விஷயத்த வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். இது அவங்க அப்பா பாப்பாரு. என்னடா வரையறன்னும் போது, உங்க முகத்தை தான் வரையறேன் அப்பா அப்படின்னு சொல்லும் போது, முதல் முறையா அவங்க அப்பான்னு சொன்னால அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்க அம்மாக்கும் அவனுக்கு பிடிக்கும். நைட் அவனை தூங்க வைக்கிறாங்க. அவனோட டிராயிங் புக் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய பூச்சிகள் இருக்கதான் அவன் வரைஞ்சு வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கையில எப்பவுமே இறந்து போன பூச்சை வச்சிருப்பான். இது அவங்க அம்மாக்கு பிடிக்காது. இதை பண்ணாதடா அப்படின்னு அவங்க கிட்ட அறிவுரையும் சொல்லுவாங்க. இவங்க குடும்பத்துல இவன் சேர்ந்தனால அவனோட பேரையும் அவங்க மாத்துவாங்க. ஆனா அந்த குட்டி பையனுக்கு பிடிக்காது. இல்ல, என்னோட பேரை நான் மாத்த மாட்டேன், எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அம்மா அந்த குட்டி பையனை பாக்குறதுக்காக வராங்க. அவங்களுக்கு இவங்க தத்தெடுத்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. இப்போதைக்கு நீ போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்த, உனக்கு குழந்தை பெத்துக்கு இன்னும் வயசு இருக்கு, தேவையில்லாத விஷயத்த பண்றேன்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோயினிய திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனை உங்களுக்கு பிடிக்காது, நீ ரொம்ப அழுக்கா இருக்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி அவனை திட்டுவாங்க. இதனால அவன் கோச்சிட்டு மேல் மாடிக்க போயிடுவான். அவங்க அம்மா இந்த குட்டி பையனுக்காக ஸ்வெட்டர் ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருப்பான். கீழே பாட்டியும் அவங்க அம்மா கிட்ட இந்த பையனை திரும்ப அனாதை இல்லத்திலேயே போட்டுருங்க, இவனை அவங்க கூட வச்சுக்காதீங்கன்னு சொல்லலாம் கேட்டு அவனுக்கு கோபம் வரும். அதனால அவங்க அம்மா பண்ண பொருள் எல்லாத்தையும் அவன் இழுத்து விட்டுருவான். இதை அவங்க அம்மா பார்ப்பாங்க. எதுக்கு இவனுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்லி அவங்க அம்மா அவனை திட்டிடுவாங்க. அதனால அவன் கோச்சிட்டு சைக்கிள் எடுத்துட்டு நான் என்னோட வீட்டுக்கே போறேன்னு வேகமா ஓட்டிட்டு வந்துருவான். இதை அவங்க அம்மாவும் பார்ப்பாங்க. போகாதடான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க கணவர் வந்துருவாரு. அந்த குட்டி பையனை பிடிப்பாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா போற அப்படின்னும் போது அவங்க மனையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க கணவரும் அந்த குட்டி பையனை காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா அவன் ரொம்ப கோவமா இருப்பான். அதனால குட்டி பையனும் கோச்சிட்டு மரத்து மேல ஏறி உட்காந்துருவான். எல்லாருமே அவனை சாப்பிடவும் கீழே கூப்பிடுவாங்க. ஆனா அவன் வரவே மாட்டான். அந்த நேரத்துல அவங்க தாத்தா போவாரு. உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், கீழே இறங்கி வான்னு சொல்லும் போது அவன் கீழே இறங்கி வருவான். இந்த மரம் ரொம்ப வீக்கா இருக்கு, நீ ஃபீல் பண்றல, இத அந்த மரத்து மேல கட்டி வச்சிரு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செயின் மாதிரி ஒண்ணு கொடுப்பாரு. அதை அந்த பையனுக்கு பிடிச்சு போயிடும். அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையன் தூங்கிட்டே இருக்கும் போது அவனோட ரூம் ஃபுல்லா ரெட் கலர்ல நூலா இருக்கு. அது அவனை பிடிக்கிற மாதிரி வருது. கண்ணு திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவுதான். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த மரத்தை பாக்குறாங்க. இந்த மரம் இருக்கிறனாலதான் அவன் கொஞ்சம் வியர்டா பண்றான் அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க.
இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த குட்டி பையன் வரான். அந்த குட்டி பையனும் அவங்க அம்மா கிட்ட ஒரு டிராயிங்க அப்பா அம்மா அந்த மரம் இவன் இருக்கிற மாதிரி இந்த ஓவியத்தை பார்த்த உடனே அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. அம்மா இனிமேல் நீங்க சொல்ற பேச்ச கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி என்ன கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. நான் சமத்து பையனா இருப்பேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். அவங்க அம்மாக்கும் அவன் மேல இருந்த கோபம் குறையுது. அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பையன் மரத்து மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த மரத்துல கட்டின அந்த தாயத்து கீழே விழுந்துருது. டக்குன்னு இது ஒரு கை அதை எடுத்துட்டு போயிடுது. இதை அந்த குட்டி பையன் பாக்குறா. எட்டி பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு குட்டி பொண்ணு பாக்குறா. நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன், உன்னை இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசும்போது, உனக்கு எப்படி எனக்கு தெரியும்? உன்னோட அம்மா உன்னை எப்ப பார்த்தாலும் காலையில கூப்பிடுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் எனக்கும் கேட்கும் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறா. அடுத்த நாள் காலையில இருந்து இவங்க 2 பேரும் ஜாலியா வெளியே போறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. அப்படியே அவன் ஒரு நாள் வீட்டுல வரைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னா அவங்க அம்மா இப்போ பிரெக்னெண்டா இருப்பாங்க. இதனால அவங்க பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த குட்டி பையனை எல்லாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. அதனால அந்த குட்டி பையன் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். ஹீரோயினோட அம்மாவும் எந்த தீவிரத்தையும் கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சில பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. இது அந்த குட்டி பையனுக்கும் சுத்தமா பிடிக்கல. அடுத்த நாள் காலை அவங்க தாத்தாவோட மரச்சொருள் வைக்கக்கூடிய ரூம் இருக்கும். அதை அவன் கொளுத்தி விட்டுருவான். அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மாவும் பார்த்தா அவன் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அவங்க பாட்டி கொடுத்த பொருளை எரிச்சு வச்சிருப்பான். அவங்க அம்மாவும் பாப்பாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. பாப்பா பிறந்தாலும் உன்னை நான் வேற குழந்தையா பார்க்க மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப சில மாதங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க அப்பாவும் பிறந்த குழந்தைய போட்டோ எடுத்துட்டு அந்த குழந்தை கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இதனால அந்த குட்டி பையன் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவான். அப்படியே ஒரு நாள் அவங்க அப்பா அந்த குட்டி பையனை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பார்க்கறதுக்காக போயிருவாங்க. குட்டி பையனும் பிறந்த குழந்தை கிட்ட போவான். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கறனால அந்த குழந்தைய பிடிச்சு கிள்ளி விட்டுருவான். இதை அவங்க பாட்டி பாத்துருவாங்க. நீ ரொம்ப மோசமானவன், என் பேரன் பக்கத்துலயே வராதுன்னு சொல்லி அந்த குட்டி பையனை தள்ளி விட்டுருவாங்க. இதை அவங்க தாத்தாவும் பாத்துருவாங்க. அவங்க அம்மாவும் இதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. அவன் கோச்சிட்டு வெளியே போயிடுவான். குழந்தைதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குட்டி பையன் நினைக்கிறான். அதனால ரொம்பவும் கோவப்படுறான். இப்ப அவன் முழு நேரமும் அவன் ஃப்ரெண்டு கூடயே தான் இருக்கான். அடுத்த நாள் அவங்க அப்பா ஒருத்தனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுது. அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா அதிர்ச்சி ஆகுறாரு. கண்ணை தொடர்ந்து பார்த்தா இதெல்லாம் கனவுதான். அவங்க அப்பாவும் மனைவி கிட்ட அவன் கிட்ட நம்ம பாப்பா கொடுக்காத, கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ, நீ அப்பப்ப கண்காணிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா அந்த குட்டி பையன் பக்கத்துல வந்து நிற்கிறான். இதை கேட்டு அவங்க அப்பாவும் கஷ்டப்படுறாரு. அவங்க மனைவியும் கண்ணும் காணாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவும் என்ன தராயுதுன்னும் போது அவன் அழகா ஒரு டிராயிங் வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த டிராயிங்ல இவன் எங்க அப்பா அம்மா அந்த குட்டி பாப்பாவும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு வந்திருப்பான். அன்னைக்கு நைட் அவங்க அம்மாவும் அந்த குட்டி பையனை எல்லாத்தையும் தேடுறாங்க. அவன் அந்த மரத்து மேல உட்காந்து ரொம்ப சோகமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை அவங்க அம்மா பாக்குறாங்க. சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான். அடுத்த நாள் காலையில மழை பெய்யற மாதிரி இருக்கும். அவங்க மாமனாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாரு. அவங்க கணவரும் ஆபீஸ்க்காக கிளம்பிடுவாங்க. இப்போ வீட்டுல யாருக்கானா அந்த 2 குழந்தைங்களும் அவங்க மனைவி மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க பாட்டி கால் பண்றாங்க. ஹீரோயினும் பேசிட்டே இருக்கும் போது அவங்க பாட்டியும், இப்பதான் உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, இன்னும் எதுக்கு அந்த அனாதை பையனை வீட்டுல வச்சிருக்க? அவனை எடுத்துட்டு போய் அனாதை இல்லத்தையே அனுப்பிடு, அவன் கூட இருந்தா நம்ம பாப்பாக்கு தான் ஆபத்து அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த குட்டி பையன் பாப்பா இருக்கிற ரூமுக்கு போவான். அவங்க அம்மா பாப்பாக்காக ஸ்வெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவனும் தனக்கு தான் அதை ரெடி பண்றாங்கன்னு பாப்பா. ஆனா இது பாப்பாக்குன்னு தெரிஞ்சோடனே கோப்படுறான். இப்ப ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட தேவையில்லாத விஷயத்த பேசாத, அவனை என் கூட தான் நான் வச்சுக்க போறேன், அவன் என்னோட முதல் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த குட்டி பையனும் வர அவங்க அம்மா மேல செம்ம கோவமா இருக்கான். அதனால பூச்சி எடுத்து கண்ணாடியில தூக்கி போற அவங்க அம்மாவை பயந்து போயிடுறாங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நான் என் வீட்டுக்கே போறேன், நீங்க எனக்கு அம்மாவே கிடையாதுன்னு சொல்லி அவன் கோப்பான். இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மா, யாரும் உன் அம்மா இல்லைன்ற, நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லும் போது, என் அம்மா வெளியே இருக்காங்க, அவங்கதான் என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே அவன் நடந்து போவான். அந்த நேரத்துல செம்மையா மழை பெய்யும், இடியும் இடிக்க ஆரம்பிக்கும். அவங்க அம்மா வெளியே போகாதடா, அது ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க அவங்க கணவர் ஆபரேஷன் பண்ணும்போது அந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால அவரும் செம்ம டிப்ரெஷன் ஆகுறாரு. கார் வேகமா ஓட்டிட்டு வராரு. அடுத்த நாள் காலையில கணவன் மனைவி அவங்க மாமனார் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம், அந்த குட்டி பையன் வீட்டுக்கே வரல, என்ன பண்றதுப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவங்க அப்பாவும், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம், ஆனா அந்த பையன் வரமா தெரியல, நம்ம போலீஸ் கிட்ட இந்த குழந்தை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவங்களாவது கண்டுபிடிப்பாங்க. அடுத்த நாள் காலையில காஞ்சு போன அந்த மரம் இப்ப துளிர்க்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தவங்க தாத்தாவும் இந்த நேரத்துல அந்த குட்டி பையன் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையனோட வீட்டை பாக்குறா, ரொம்ப சைலண்டா இருக்காது. பார்த்தா அவங்க அம்மா, ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க.
கேக்குறாங்க. ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. இந்த ஹீரோயினும் காமிக்கிறாங்க. அவங்க அவங்க அம்மா கூட பாப்பாவ வெளிய கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணும் வரா. நான் அந்த பாப்பா கூட விளையாடுவான்னு சொல்லி அந்த பாப்பாவ கூட்டிட்டு போறா. இத அவங்க தாத்தாவும் பாத்துக்கிட்டே இருக்காரு. விளையாடி முடிச்ச உடனே அந்த பொண்ணு போயிடுறா. அந்த மரம் இப்ப ரொம்ப செழுமையா வளருத அவங்க அம்மா பாக்குறாங்க. இங்க அவங்க கணவரை காமிக்கிறாங்க. அந்த பையன் காணாம போனதுல இருந்து அவர் ரொம்ப டிப்ரெஷனா இருக்காரு. சோகமா வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு வந்து அந்த மரத்தை பாக்குறாரு. அந்த மரத்தை பார்த்த உடனே அந்த குட்டி பையனோட ஞாபகம் அவருக்கு வருது. அடுத்த நாள் காலை அவங்க கணவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பாடுல ஒரு பெரிய ஊசியை பாக்குறாரு. அவர் வாயில ஃபுல்லா ரத்தமா வருது. இதனால அவர் கோவமானவர் அவங்க மனையை பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. நீ மட்டும் ஒரு பொறுப்பான அம்மாவா இருந்தனா இந்நேரம் அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நீ ஒழுங்காவே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிய சத்தம் போட்டுட்டு அவரு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டு அவங்க மனைவியும் ரொம்பவும் டிப்ரெஷனா இருக்காங்க. கணவன் மனைவிக்கு சண்டைனால ஒழுங்கா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நைட்டு ஈரணி தூங்காம டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருந்த ஓவியம் எல்லாம் மங்களா தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கையும் மறைஞ்சு போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அந்த குட்டி பையன் வெளியே உட்காந்துட்டு இருப்பான். உடனே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு சாப்பாடு தராங்க. இவ்வளவு நாளா எங்கடா போன, எங்க இருந்த அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வாயை திறக்க மாட்டேன், சைலண்டா இருக்கு. சாப்பிடுறா, என்னடா ஆச்சு அப்படின்னும் போது கை அவன் தூக்கவே மாட்டேன். என்னாச்சு கைக்குன்னு சொல்லி கையை பார்த்தா கையில ஒரு பெரிய காயம் இருக்கும். யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பி பார்த்தாங்கன்னா அவன் தலையில இருந்து ரத்தம் வரும். அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். டக்குன்னு கணை திறந்து பார்த்தா இது கனவு. இந்த கனவுனால ஈரணியை ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் கிட்டே கால் பண்ணி அந்த பையனை பத்தி சில டீட்டெயிலா கேட்க நினைப்பாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லிப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கு மரங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அம்மா புதைச்ச அந்த இடத்துல ஒரு செடி வளர்ந்தது. அதனால எங்கெல்லாம் செடி இருக்கோ அதுக்குள்ள அவங்க அம்மா இருக்காங்கன்னு அவன் நம்புறான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படியே அவங்க நடந்து கீழே வரும்போது இந்த குட்டி பையன் கூப்பிடுற மாதிரி இவங்களுக்கு கேட்கும். அதனால வெளியே வேகமா ஓடி வந்து பார்ப்பாங்க. ஆனா அந்த குட்டி பையன் அங்க இருக்கவே மாட்டான். அதனால திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. இவங்க குழந்தைய ஒழுங்கா கவனிக்காதனால அவங்க பாட்டி தான் வந்து அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க பாட்டி குழந்தை கூட விளையாடிட்டே இருக்கும்போது அந்த மரத்துல இருந்து ஒரு பூ கீழே விடும். இந்த பூ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூவை அவங்க நிவர்ந்து பார்ப்பாங்க. திடீர்னு அவங்க ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து அவங்களோட பொண்ணு பயந்து போயிடுவாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணும்போது அவங்க கோமாக்கு போயிட்டாங்கன்றத டாக்டர் சொல்லுவாங்க. அதனால இப்ப குழந்தையும் அவங்க அம்மாவையும் ஈரணி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்களோட மாமனார் வருவாரு. உங்க அம்மாவோட கண்டிஷன் எப்படிமா இருக்குன்னும் போது அவங்க இன்னும் கியூர் ஆகல, உங்களோட உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னும் போது சரி இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஆபீஸ் விஷயமா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் கிளம்பி போயிடுறாங்க. ஈரணிக்கு அவங்க மாமனார் மேல ஒரு சந்தேகம் வரும். அதனால அவரோட ரூமுக்கு போய் அவர்கிட்ட இருக்க போட்டோஸ் புக்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இந்த குட்டி பையனோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கணவர் ஈரணி பண்ற விஷயத்த நோட் பண்ணுவாரு. அவருக்கு இது சுத்தமா பிடிக்காது. அடுத்த நாள் காலையில அவங்க மாமனார் அவர்கிட்ட இந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு என்வலப்ல போட்டு க்ளோஸ் பண்ணி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சிருவாரு. இந்த ஹீரோவும் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கனால ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு வந்து நிறைய இல்யூஷன் வர ஆரம்பிக்கும். பாக்குற இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கிற மாதிரியும் பயங்கரமான காட்சிகள் அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். எங்க ஹீரோயின் அந்த பையன் காணன்னு சொல்லி டிப்ரெஷன்லயே தன்னோட குழந்தைய கவனிக்காம விட்டுருவாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அப்பதான் ஐயோ குழந்தைன்னு சொல்லி குழந்தைய தூக்கி வச்சுப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் அவங்க தாத்தா வீட்டுல இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட பேசுறத அவரு நோட் பண்ணுவாரு. அந்த குட்டி பையன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும்ல, சொல்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டான். நீ சொல்றியா இல்லையான்னு சொல்லி அவர் அந்த குட்டி பொண்ணை மிரட்டும் போது இப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை இவர் மேலேயே விழுந்துரும். அது மட்டும் இல்லாம நிறைய பூச்சிகள் இவர் காதுக்குள்ள உடம்புல ஏற ஆரம்பிக்கிறனால அவர் கீழே விழுந்துருவாரு. இவரோட உடம்புல எல்லா பூச்சிகளும் ஏறி கடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் காலையில ஈரோட அப்பா இறந்து போயிருப்பாங்க. அதனால இறுதி சடங்குக்காக நிறைய சொந்தக்காரங்களா வருவாங்க. ஹீரோ ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாரு. இங்க ஹீரோவும் செமையா பிடிச்சிட்டு அவர் ரூமுக்கு வந்து பார்த்தா செவத்துல ஃபுல்லா அந்த குட்டி பையன் வரைஞ்ச டிராயிங் ஒட்டி இருப்பாங்க ஹீரோயின். இதனால ஹீரோ கோவப்படுவாரு. எதுக்கு இந்த விஷயத்துல பண்றா, மரியாதை அதெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை அடிப்பாரு. குழந்தை இருக்கும்போதே ஸ்மோக் பண்ணனால ஹீரோயினே கோவப்படுவாங்க. என் குழந்தைய விட்டு விலகிருங்க, இந்த குழந்தை எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு கோவம் வரும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான், தேவையில்லாம பழைய ஏமால போடுறதுன்னு சொல்லி ஹீரோனே அடிப்பாரு, அபியூஸ் பண்ணுவாரு. இந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியே இருந்த மரம் அப்படி கோவப்படுற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுவாரு. இங்க அந்த குட்டி பொண்ணும் ஈரணி பார்க்க வீட்டுக்கு வருவா. அந்த பாப்பா கூட விளையாடிட்டு இருப்பா. ஈரணி ரொம்பவும் டிப்ரெஷனா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் எங்க போயிட்டான்னு சொல்லி நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அப்பதான் ஹீரோனியும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவ எங்க போனான்னு உனக்கு தெரியும்ல, உண்மை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு அவங்க காதுல ஒரு விஷயத்த சொல்றா. அது கேட்டு அவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. உங்களோட பையன் காணாம போயிட்டான்னு நீங்க சொன்னீங்களே, லாஸ்ட் அவன் எங்க போனா, அவனுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா
இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் இங்க பாருங்க, என் மனைவிக்கும் என் பையனுக்கும் சண்டை ஆயிடுச்சு, அதனால வீட்டை விட்டு போயிட்டான். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா முதல்ல என் மனைவி கிட்ட கேளுங்க, அவளுக்கு தான் அது எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, உங்க மனைவி கிட்ட ஆல்ரெடி நாங்க கேட்டுட்டோம், அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜோருன்னு மழை பெய்து, ஹீரோ கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குட்டி பையனோட ஸ்லிப்பர் வெளியே இருக்கு. ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லா இடமும் ரெட் கலர் நூலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட ரூம்ல ஒரு விஷயத்த ஹீரோனி பண்ணி வச்சிருப்பாங்க. என்னன்னா, அவங்க கணவர் அந்த குழந்தைய கொலை பண்ண மாதிரி சில விஷயத்த அவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. என்னோட பையன் காணாம போனதுக்கு காரணம் நீதான், என் பையன் உன்னை கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி சிசரை எடுத்து அவங்க கணவரை கொலை பண்ண பார்ப்பாங்க. அவரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிப்பாங்க. நீ எங்க போனாலும் உன்னை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி பின்னாடியே வருவாங்க. இதை பார்த்து அவங்க கணவரும், பைத்தியமா நீ, அவன் காணாம போனதுக்கு காரணமே நீதான், எல்லா விஷயத்தையும் பண்ணது நீதான், மறந்துட்டியா, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனையும் யோசிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னும் போது, உன்னை இப்படியே விட்டா நீ என் குடும்பத்தையே நாசமாக்கிறவேன்னு சொல்லி ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த நேரத்துல அங்கிருந்து அந்த குட்டி பொண்ணு இந்த விஷயத்த பார்த்து பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. இப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையன் என் அம்மா கிட்ட போறேன்னு சொல்லி வேகமா வெளியே போவான். அவங்க அம்மாவும், நில்றா, எங்கடா போறேன்னும் போது அந்த மரத்துக்கிட்ட அவன் நிற்பான். அந்த மரம் இருக்கிறனால தானே நீ இப்பெல்லாம் பண்ற, இந்த மரம் இருமேட்டு இங்க இருக்காது பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவனும் குற்றமலையில நின்னுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு நிக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட வராரு. ஆனா அந்த மரத்துல வேகமா காத்து அடிக்குது. அதனால அவரு ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அங்க இருந்த ஒரு கோடாலியை எடுக்கிறாரு. இப்போ ஹீரோனையும் அந்த கோடாலியை எடுக்கிறாங்க. அப்படியே வெளியே வர மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறோம். அவங்க அப்பாவும் கோடாலி எடுத்துட்டு வர்றாரு. அந்த மரத்தை வெட்ட முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால அழுகிறாரு. இப்போ அவர் பின்னாடி யாரோ கத்தி எடுத்து குத்துறாங்க. யாருன்னா அவங்க மனைவி தான். அந்த இடத்துல அவர் விழுந்துறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையன் இந்த மரத்தை ஒண்ணுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். அவங்க அம்மாவும், இந்த மரத்தை நான் வெட்டியே தீருவேன்னு சொல்லி கோடாலி எடுத்து வெட்ட வருவாங்க. அந்த பையன் தடுப்பான். அந்த இடத்துல தவறுதலா அந்த கோடாலி அந்த பையனோட தலையில பற்றும். அதனால அவன் தலையில இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்கும். அவன் கீழேயும் விழுந்து இறந்துருவான். இதான் அவங்க கணவர் பார்த்திருப்பாரு. அந்த பையனை அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே புதைக்க ஆரம்பிப்பாரு. ஆனா அந்த பையனுக்கு உயிர் இருக்கும். எங்க இந்த விஷயத்தெல்லாம் அவன் போலீஸ் கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லி பயந்துட்டு அவங்க அப்பா உயிரோட இருக்கிற அந்த பையனோட கையிலேயே இரும்பு பொருளை வச்சு அடிப்பாரு. அதனாலதான் அவங்க அம்மையோட கனவுல அந்த பையனோட கையில காயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படியே அவனை அங்க புதைப்பாங்க. இங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. இவங்களை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி போகும்போது அவங்க தாத்தா அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. அவங்க தாத்தா பார்த்த உடனே அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து வேகமா போயிடுறா. அவங்க தாத்தாவும் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அவங்களும் எந்த விஷயமும் நடக்காத மாதிரி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினும் கையில இருந்த அந்த சிசரை வச்சு அந்த மரத்தை வேகமா குத்துறாங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை நிறுத்துங்க. அந்த குட்டி பொண்ணு ஹீரோனி காதல என்ன விஷயத்த சொன்னாங்கன்னா, உங்க பையன் சாகல, அந்த மரத்துக்குள்ளதான் இருக்கான், அவனோட குரல் எனக்கு கேட்டது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றத ஹீரோனி நினைச்சு பாக்குறாங்க. இப்ப அந்த மரத்தை பாக்குறாங்க. அந்த மரம் அவங்கள பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால கையில இருந்த அந்த சிசர் எடுத்து அவங்க கழுத்துல குத்தி அவங்களும் இறந்துருவாங்க. இவங்க இறந்ததெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயந்துருவா. அது மட்டும் இல்லாம அந்த மரத்து மேல சாய்வா. அந்த மரத்து மேல அவ சாயும் போது அந்த சின்ன பையனோட தோல்ல சாயற மாதிரி அவளுக்கு உணர்வு வரும். அப்படியே அவ கண்ண மூடிடுவா. இப்போ அந்த மரத்துல வேகமா காத்து வீச ஆரம்பிக்கும். மழையும் கொஞ்சம் நிற்கும். அடுத்த நாள் காலையில இறந்து போனவங்களோட உடலெல்லாம் போலீஸ் வந்து எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துக்கு அடியில சில பேர் பள்ளம் தோண்டும் போது அங்க ஒரு விஷயமும் அவங்களுக்கு தென்பட்டிருக்கும். அது என்னதுன்னா, அந்த பையன் இறந்த பிறகு அவங்க அப்பா அவனோட உடலை எடுத்து அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் புதைச்சு வச்சிருப்பாரு. அந்த மரத்தோட வேருங்க அந்த பையனோட உடலை பிடிச்சு வச்சிருக்கும். அப்படின்னா அவனோட ஆத்மா அந்த மரத்து கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்த சொல்லி முடிக்கிறாங்க. தன்னை கொலை பண்ணது அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சு கூட அந்த பையன் அவங்க அப்பா அம்மா மேல கோபமே படல, அவங்க கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணல. அப்ப அந்த பையனோட மனசுல அவங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு அன்பு இருக்கு. படத்தோட எண்ட்ல நல்ல ட்விஸ்ட் இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்கு வர. அண்ட் பை.